மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். அரசு ஊழியர்களுக்கு திமுக ஆட்சியே பொற்கால ஆட்சி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை. 24 உரிமை முழக்கம் என்ற பெயரில் மதிமுக தேர்தல் அறிக்கை வெளியீடு. மதிமுக சார்பில் 74 வாக்குறுதிகளை வெளியிட்டார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ. சின்னத்தை முடக்க வேண்டுமென சிலர் முயற்சி. மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அதிமுக என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. பண மோசடி வழக்குகள் தொடர்பாக பாஜக மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? அமலாக்கத்துறைக்கு டெல்லி அமைச்சர் அதிஷி கேள்வி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். இந்தியா கூட்டணி அரசு அமைந்தவுடன் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் எப்போதெல்லாம் திமுக ஆட்சி அமைகிறதோ அப்போதுதான் ஆசிரியர் அரசு ஊழியர்களின் வாழ்வில் நிம்மதி பிறந்துள்ளதாக தெரிவித்தார். அதிமுகவால் அரசு ஊழியர்கள் அனுபவித்த வேதனைகளும் துன்பங்களும் வரலாறு முழுக்க நிறைந்திருப்பதாக வேதனை தெரிவித்த முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமியும் அவரது கட்சியும் தமிழ்நாட்டை வஞ்சித்து கஜானாவை தூர்வாரி விட்டு சென்ற போதும் தமிழ்நாட்டை மீட்டெடுத்து நிதி நிலைமையை சீர் செய்து திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் நல்லதொரு மாற்றம் ஏற்பட இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டுமென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமது அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களவை தேர்தலை முன்னிட்டு மதிமுக தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ளார். மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் திருச்சி தொகுதியில் மதிமுக சார்பில் அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ போட்டியிடுகிறார். இந்நிலையில் திருச்சியில் மக்களவை தேர்தலுக்கான 24 உரிமை முழக்கம் என்ற பெயரில் வாக்குறுதிகள் கொண்ட அறிக்கையை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டார். அறிக்கையில், ஒரே நாடு ஒரே தேர்தல் கூடவே கூடாது, குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் உள்ளிட்ட 74 வாக்குறுதிகளை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டார். அதேபோல் ஜிஎஸ்டி வரி நீக்கம், சிறுபான்மையினர் நலம், ஹைட்ரோ கார்பனுக்கு நிரந்தர தடை, தேசிய நூலாக திருக்குறள் அறிவிக்கப்படும், மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியா கூட்டணிதான் வெற்றி பெறும் என தெரிவித்தார். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தால் ராகுல் காந்தி பிரதமர் ஆவார் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறிய கருத்தை மதிமுக வழிமொழிவதாக தெரிவித்தார். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தால் காங்கிரஸ் முன்னணி தலைவர் மாண்புமிகு ராகுல் காந்தி பிரதமர் ஆவார் என்று முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் கூறியதை அப்படியே நானும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் வழிமொழிகிறோம். மகாத்மா காந்தியின் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு படிப்படியாக முடக்க நினைப்பதாக திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரும் மதிமுக முதன்மை செயலாளருமான துரை வைகோ தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதிமுக சார்பில் அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். இவருக்கு தற்போது தேர்தல் ஆணையத்தால் தீப்பெட்டி சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மதிமுக வேட்பாளர் துரை வைகோ புதுக்கோட்டை தொகுதி மற்றும் கந்தர்வக்கோட்டை பகுதியில் 3வது நாளாக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். முள்ளூர் பகுதியில் தொடங்கிய பிரச்சாரம் வடவாளம், மாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து துரை வைகோ தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். முன்னதாக முள்ளூர் பகுதியில் பேசிய துரை வைகோ, காங்கிரஸ் திமுக ஆட்சியின் போது கொண்டுவரப்பட்ட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் காந்தியின் பெயர் இருப்பதாலேயே ஒன்றிய பாஜக அரசு படிப்படியாக நிதியை குறைக்க நினைப்பதாக குற்றம் சாட்டினார். 100 நாள் வேலை திட்டத்தை பொறுத்தவரைக்கும் 150 நாள் சம்பளத்தை 400 ரூபாய் கூட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு உண்டான ஆட்சி தான் இந்த தமிழக அரசு, அண்ணன் தளபதி அவர்களுடைய அரசு. அப்படிப்பட்ட அண்ணன் தளபதி அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் தான் இந்த தீப்பெட்டி சின்னம். நம்முடைய காங்கிரஸ் பேர் இயக்கத்து தலைவர் சகோதரர் ராகுல் காந்தியின் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பெட்டி சின்னம். அதே மாதிரி அண்ணன் தொல் திருமாவளவன் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பெட்டி சின்னம். எங்கள் இயக்க தலைவர் வைகோ அவர் பொறுத்த வரைக்கும் உங்களை மாதிரி சாதாரண ஜனங்களுக்காண்டி, தமிழ்நாடு ஜனங்களுக்காண்டி, பிள்ளைகளுக்காக 5.5 வருஷம் ஜெயிலுக்கு போனார். அவர் தப்பு தண்டா பண்ணிட்டு லஞ்ச ஊழலுக்காண்டி போகல, உங்களுக்காக தமிழ்நாட்டின் வாழ்வாதார பிரச்சனைக்காண்டி 5.5 வருஷம் ஜெயில், வாழ்க்கையில 10% ஜெயில கழிச்சிருக்கிறார் உங்களுக்காக. அவரின் ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பெட்டி சின்னம். இந்தியா கூட்டணி ராகுல் காந்தி, தலைவர் வைகோ, முதலமைச்சர் தளபதி அவங்க 50 நாள் கொடுக்க போறாங்க. சம்பளமும் 400 ரூபாய் கூட்டி கொடுக்கணும்னு சொல்றாங்க.
இதெல்லாம் நாங்க மக்களுக்காக, ஏழை ஜனங்களுக்காண்டி. மக்கள் முக்கியம் என்பதாலேயே பாஜக கூட்டணியில் இருந்து விலகியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி என தெரிவித்தார். சின்னத்தை முடக்க வேண்டுமென சிலர் முயற்சி செய்து வருவதாக குறிப்பிட்ட அவர், மக்கள் முக்கியம் என்பதாலேயே பாஜக கூட்டணியில் இருந்து விலகியதாக தெரிவித்தார். ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று நினைத்திருந்தால் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்போம் என தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மக்கள் தான் எஜமானர்கள். வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கொள்கை லட்சியம். விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி கல்லீரல் பாதிப்பு காரணமாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். 2 தினங்களுக்கு முன் வீடு திரும்பிய புகழேந்தி விக்கிரவாண்டி அருகே நடைபெற்ற முதலமைச்சர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போது மேடையிலேயே மயங்கி விழுந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி திமுக எம்எல்ஏ புகழேந்தி காலமானார். திமுக எம்எல்ஏ புகழேந்தி மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட பலரும் இரங்கல் தெரிவித்துள்ள நிலையில் புகழேந்தி உடலுக்கு அமைச்சர் பொன்முடி நேரில் அஞ்சலி செலுத்தினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில் புகழேந்தி மறைவு அதிர்ச்சியும் வேதனையும் தருவதாக குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் விக்கிரவாண்டி திமுக எம்எல்ஏ புகழேந்தி மறைவுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல் தெரிவித்துள்ளார். பண மோசடி வழக்குகள் தொடர்பாக பாஜக தலைவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை வெளியிடுமாறு அமலாக்கத்துறைக்கு டெல்லி அமைச்சர் அதிஷி கேள்வி எழுப்பியுள்ளார். மதுபான கொள்கை விவகாரத்தில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். இதற்கிடையே மதுபான கொள்கை வழக்கில் ஓராண்டுக்கும் மேலாக சிறையில் உள்ள மணீஷ் சிசோடியாவின் காவல் மீண்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மணீஷ் சிசோடியாவின் நீதிமன்ற காவலை வரும் 18ஆம் தேதி வரை நீட்டித்து பாட்டியாலா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பாக பேசிய ஆம் ஆத்மி கட்சியின் பொதுப்பணித்துறை அமைச்சர் அதிஷி, பாஜகவில் சேராவிட்டால் சிறை செல்ல நேரிடும் என பாஜக தரப்பில் பேரம் பேசியதாக தெரிவித்திருந்தார். இதையடுத்து பாஜக அளித்த புகாரின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் அமைச்சர் அதிஷிக்கு நோட்டீஸ் அனுப்பியது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அதிஷி, தேர்தல் ஆணையம் பாஜக உத்தரவின் பேரில் செயல்படுவதாக தெரிவித்தார். பண மோசடி வழக்குகளில் பாஜக தலைவர்கள் மீது அமலாக்கத்துறை எடுத்துள்ள நடவடிக்கை என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். எதிர்க்கட்சிகளை குறிவைக்க மற்ற ஒன்றிய அமைப்புகளைப் போலவே பாஜகவும் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திருச்சியில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தலைமையில் நடைபெற இருந்த பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரைக்காக பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தனி விமானம் மூலம் டெல்லியில் இருந்து இன்று மதுரை வருகிறார். விருதுநகர் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமாரை ஆதரித்து திருமங்கலத்தில் அவர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுகிறார். இந்த நிலையில் திருச்சி காந்தி மார்க்கெட் முதல் மலைக்கோட்டை வரை பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தலைமையில் வாகன பேரணி நடத்த பாஜக தரப்பில் அனுமதி கோரப்பட்டிருந்தது. சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் பூச்சொரிதல் விழாவை ஒட்டி ஜே.பி. நட்டாவின் வாகன பேரணிக்கு காவல்துறை தேர்தல் அலுவலர் மறுப்பு தெரிவித்துள்ளது. மாற்றுப்பாதையை தேர்ந்தெடுக்கும்படி காவல்துறை அறிவுறுத்திய நிலையில் 36 மணி நேரத்துக்கு முன்பாக ஆன்லைனில் அனுமதி கோரியிருந்த நிலையில் மறுப்பதாக பாஜகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை தியாகராய நகரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கே. பாலகிருஷ்ணன், பொதுத்துறை நிறுவனங்கள் பாதுகாக்கப்படும் என்றும் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் மீட்கப்படும் எனவும் உறுதியளித்தார். பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். அதே மாதிரி பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு என்பதை நிறைவேற்றி அதை சட்டமில்லாமல் நிறைவேற்ற மறுத்தது என்பது மட்டுமில்லாமல் சட்டத்தை போட்ட பிறகும் அதை நிறைவேற்ற முடியாத ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அந்த சட்ட திருத்தத்தை எல்லாம் ரத்து செய்து அடுத்து வருகிற தேர்தலிலேயே பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு என்பதை நிறைவேற்றுகிற முறையில் இந்த சட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். உரிய அனுமதி இல்லாமல் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம்பளம் பிடித்தம் செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது.
சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை ஒன்றியத்தில் 19 நாட்கள் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் உரிய அனுமதி இல்லாமல் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம்பளம் பிடித்தம் செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. போராட்டத்தில் கலந்து கொண்ட நாட்களை சம்பளமில்லா விடுப்பாக அனுமதித்து பணி பதிவேட்டில் பதிவு செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட 19 நாட்களுக்கு உரிய ஊதியம், பிற படிகளை ஒரே தவணையில் பிடித்தம் செய்யவும் வடமதுரை வட்டார கல்வி அலுவலருக்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் தற்போது பார்க்கலாம். வேலூர் மாநகர பகுதிகளில் இந்தியா கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் திமுக மாநகர செயலாளரும் வேலூர் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திகேயன், மாமன்ற உறுப்பினர்கள் திருப்பாவை முருகன் மற்றும் திரளான திமுகவினரும் கலந்து கொண்டு வாக்குகளை சேகரித்தனர். மக்களிடையே பேசிய வேட்பாளர் கதிர் ஆனந்த், மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்து மோடி பிரதமரானால் திமுகவின் அனைத்து மக்கள் நலத்திட்டங்களையும் அவர்கள் நிறுத்தி விடுவார்கள் என பேசினார். வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஊரிசு கல்லூரியில் 125ஆம் ஆண்டு விழாவானது கல்லூரியின் முதல்வர் ஆனி கமலா புளோரன்ஸ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் செந்தில்வேல் முருகன் கலந்து கொண்டு கல்வியில் சிறந்த மாணவ மாணவிகளுக்கு சான்றுகள், பதக்கங்கள் மற்றும் விளையாட்டில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களும் வழங்கினார். மதுரை சித்திரை திருவிழா முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அதில் வைகை ஆற்றில் இறங்கும் கள்ளழகர் மீது பாரம்பரிய முறைப்படி தண்ணீர் பீச்சி அடிக்க நாளை முதல் முன்பதிவு தொடங்குகிறது என மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அறிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் மாவட்ட மாநகர காவல்துறை ஆணையாளர் ரோகநாதன், மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த், மாவட்ட வருவாய் அலுவலர் சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாநகராட்சி ஆணையாளரும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலருமான பவன்குமார், தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட KSC அரசினர் மேல்நிலை பள்ளி, பெரிச்சிபாளையம், சேரன் உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்க உள்ள வாக்குச்சாவடி மையங்களில் தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து பார்வையிட்டார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்களிக்க வேண்டும் என்பது குறித்து மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த மாரத்தான் போட்டியை ஆட்சியர் தர்பகராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்து சிறிது தூரம் மாணவர்களுடன் ஓடினார். இதில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற 3 மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் தேர்தல் அலுவலர்கள் மற்றும் மகளிர் திட்டத்துறை சார்ந்த அதிகாரிகள், கல்லூரி மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நகராட்சி ஆணையர் கன்னியப்பன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தனியார் கல்லூரி மாணவிகள், நகராட்சி பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கட்டாயம் அனைவரும் வாக்களிக்க வேண்டும், வலிமையான தேசத்தை உருவாக்க 100% வாக்களிக்க வேண்டும், பணம் பெற்றுக்கொண்டு வாக்களிக்க கூடாது என்று பதாகைகள் ஏந்தி கோஷங்கள் எழுப்பி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள காவலர்களின் கொடி அணிவகுப்பு காவல் துணை கண்காணிப்பாளர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது. பேருந்து நிலையத்தில் இருந்து காவல் நிலையம் வரை காவல்துறையினர் 100க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று கொடி அணிவகுப்பை நடத்தினர். இந்த பேரணியில் காவல் ஆய்வாளர் மங்கையர் கரசி, உதவி ஆய்வாளர் மோகன்ராஜ் மற்றும் போலீசார் கலந்து கொண்டனர். கோவை டாக்டர் முத்தூஸ் மருத்துவமனைக்கு சொந்தமான 3 இடங்களில் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். கோவை சரவணம்பட்டி, சிங்காநல்லூர் மற்றும் மதுக்கரை பகுதியில் உள்ள ஒரு டாக்டர் முத்தூஸ் மருத்துவமனை மற்றும் ஹெல்த் சயின்ஸ் ஆஃப் கல்லூரி ஆகிய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அதேபோல் முத்து சரவணகுமாரின் வீட்டிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சோதனைக்கு பின் சுமார் 20 கோடி ரூபாய் அளவில் ரொக்கமாக பணம் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது.
சென்னை வர்த்தக மையத்தில் உயர்தர கார்கள், பைக்குகள் கண்காட்சியில் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய B2B மற்றும் B2C ஆட்டோமோட்டோ எக்ஸ்போ நடைபெற்றது. இக்கண்காட்சியில் தொழில்துறை தலைவர் KD சீனிவாச ராஜா தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தார். கண்காட்சியில் பல முன்னணி நிறுவனங்களின் உயர்தர கார்கள், மோட்டார் பைக்குகள், உதிரி பாகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டது. கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்வி நிறுவனத்தின் சார்பில் டாக்டர் N மகாலிங்கம் விருது கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 2024ஆம் ஆண்டிற்கான விருது புனேவில் உள்ள MIT குழும நிறுவனங்களின் நிறுவன தலைவரும் பேராசிரியருமான டாக்டர் விஸ்வநாத் காரட்டுக்கு வழங்கப்பட்டது. மதிப்பு அடிப்படையிலான கல்வி, சமயங்கள், உலகளாவிய சகோதரத்துவம், மனித நலன் மற்றும் அவரது இணையற்ற பங்களிப்புக்காக இவ்விருது வழங்கப்பட்டது. சிறப்பு விருந்தினராக இந்திய உச்ச நீதிமன்ற நீதிபதி சுந்தரேஷ் கலந்து கொண்டு சாதனையாளர்களுக்கு விருதுகளை வழங்கினார். நாமக்கலை அடுத்த வேட்டம்பாடியில் மறைந்த தமிழரின் சிலம்பொலிசு செல்லப்பனின் 6வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி நாமக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினரும் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான KRN ராஜேஷ்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முன்னாள் லயோலா கல்லூரி மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்பில் மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் 30லிருந்து 34 தொகுதிகளை திமுக தலைமையிலான கூட்டணி கைப்பற்ற வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக தலைமையிலான கூட்டணி 0 முதல் 1 தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது எனவும், பாஜக தலைமையிலான கூட்டணி 0 முதல் 5 தொகுதி வெற்றி பெற வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. வடசென்னை பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் திருவிக நகர் உட்பட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வீனஸ் காந்தி சிலை அருகே வரும்பொழுது பட்டாசுகளும் பொதுமக்கள் மலர் தூவி வரவேற்பளித்தனர். வீனஸ் காந்தி சிலை அருகே வரும்பொழுது பட்டாசுகள் வெடித்து பொதுமக்கள் மலர் தூவி வரவேற்பளித்தனர். பிரச்சாரத்தில் பால் கனகராஜ் உரையாற்றிய போது திடீரென கோபப்பட்டு தொண்டர்களை திட்டியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் உள்ள நியூயார்க், நியூஜெர்சி உள்ளிட்ட நகரங்களில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கங்களால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். அமெரிக்காவின் நியூஜெர்சி நகரத்தில் வெள்ளிக்கிழமை காலை 4.8 என்ற ரிக்டர் அளவில் 4.7 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து மாலை நேரத்தில் நியூயார்க் நகரம் அருகே 4.0 என்ற ரிக்டர் அளவில் 9.7 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் உணரப்பட்டது. 1983இல் 5.1 என்ற ரிக்டர் அளவிலும் 1992இல் 4.8 என்ற ரிக்டர் அளவிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் 4.8 என்ற அளவில் நிலநடுக்கம் தாக்கியுள்ளது. மேலும் நியூஜெர்சி நகரில் 240 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு இது சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக கருதப்படுகிறது. இந்நிலையில் நிலநடுக்கத்தின் போது சுதந்திரதே விசிலை அருகே எடுக்கப்பட்ட காட்சிகளும் சமூக வலைதளங்களில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலநடுக்கத்தால் உயிர் சேதங்கள் ஏற்படாவிட்டாலும் கட்டிடங்கள் குலுங்கியதால் மக்கள் அச்சமடைந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். அரசு ஊழியர்களுக்கு திமுக ஆட்சியே பொற்கால ஆட்சி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை. 24 உரிமை முழக்கம் என்ற பெயரில் மதிமுக தேர்தல் அறிக்கை வெளியீடு. மதிமுக சார்பில் 74 வாக்குறுதிகளை வெளியிட்டார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ. சின்னத்தை முடக்க வேண்டுமென சிலர் முயற்சி. மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி அதிமுக என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. பண மோசடி வழக்குகள் தொடர்பாக பாஜக மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? அமலாக்கத்துறைக்கு டெல்லி அமைச்சர் அதிஷி கேள்வி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.